ஹாய் குட்டீஸ். ஆச்சி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் யமுனை நதிக்கரை ஓரமாக வாக்கிங் போயிட்டுருக்காங்க. யமுனை நதிக்கரை ஓரமாக ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. அப்போ உலக நடப்பு, நாட்டில் என்ன நடக்குது இதெல்லாம் பற்றி பேசுவாங்கல்ல ராஜாவும் பீர்பாலும். அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ராஜா சொல்கிறாரு, பீர்பால், எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு ஆசை இருக்குது. அந்த ஆசை நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. அதை நான் சொன்னேன்னா நீங்கள் சிரிக்க கூட செய்வீங்க அப்படின்னு பீர்பால்கிட்ட சொல்கிறார். உடனே பீர்பாலுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. அது என்னடா ஆசை ராஜாவுக்கு, அக்பருக்கு? கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் ராஜா, என்னன்னு சொல்லுங்கள், உங்கள் ஆசை என்னது அப்படின்னு கேட்குறாரு பீர்பால். இல்லை பீர்பால், எனக்கு வானத்தில் ஒரு பெரிய அரண்மனை கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சிரிக்கிறார். இது என்னை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கும் உங்களுக்கு. யாராவது வானத்தில் போய் அரண்மனை கட்ட முடியுமா? அதனால் நான் சொல்கிறத பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கும், கேலியாகவும் இருக்கும் அப்படின்னு அக்பர் சொல்கிறார். உடனே பீர்பால் சொல்கிறாரு, அதென்ன கட்டலாமே, மேலே வானத்தில் தானே, ஆகாயத்தில் தாராளமாக கட்டலாமே அப்படின்றாரு பீர்பால். ஏன்னா கட்ட முடியாதுன்னா ராஜா மனசு ரொம்ப கஷ்டப்படுமே, வருத்தப்படுமே அப்படின்னு பீர்பால் சும்மனாச்சுக்கு சொல்கிறார். அப்படி கட்டினா போகுது அரண்மனையை அப்படின்னு. உடனே அக்பருக்கு ரொம்ப இதாக, என்ன சொல்கிற பீர்பால், நெசமாகவே கட்டலாமான்னு? ஆமாம் ராஜா, கட்டலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்றார். ஆனால் எனக்கு 1,00,000 பொற்காசுகளும் ஒரு 6 மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு என்ன அப்படின்னு போய் அவரோட இதில் போய் நிறைய அவரோட பெரிய நகை பணம் இதெல்லாம் இருக்கும்ல, அங்கே போய் 1,00,000 ரூபா பொற்காசை எடுத்து அவர் கையில் கொடுக்குறார். இந்தா வச்சுக்கோ, 6 மாதம் லீவ் எடுத்துக்கோ, எனக்கு ஆகாயத்தில் அரண்மனை வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார். பீர்பால் வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போயிட்டு 2 வேடர்கள், காட்டில் வேட்டையாடுவாங்கள்ல, வேடர்கள்னு சொல்லுவாங்க, பறவைகள் விலங்குகள் எல்லாத்தையும் பிடிப்பாங்க, வேட்டையாடுறது. 2 வேடர்களாக கூப்பிட்டு வர்றார். அவங்கக்கிட்ட கொஞ்சம் பொற்காசுகளை கொடுத்து, எனக்கு 100 கிளி வேணும், 100 கிளிகள் வேணும், எனக்கு எப்படியாவது பிடிச்சது எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொற்காசுகளை கொடுக்குறாரு வேடர்களுக்கு. அவங்களும் அதே மாதிரி 100 கிளியை பிடிச்சி கொண்டு இவர்கிட்ட கொடுக்குறாங்க பீர்பால்கிட்ட. பீர்பால் என்ன பண்ணுறாரு, அதுக்கு பேசும்ல, கிளி நல்லா பேசும்ல, பேச்சு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறார், கிளிக்கு பேச சொல்லித்தரதுக்கு. என்னன்னா, போய் செங்கல் எடுத்துகிட்டு வா, சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வா, தண்ணி எடுத்துகிட்டு வா இப்படின்னு பேசுகிறதுக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 பேரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு பீர்பால். அதே மாதிரி கிளிகளுக்கு நல்லா பேச சொல்லித்தர்றாங்க. கிளிகளும் தண்ணி எடுத்துகிட்டு வா, செங்கல் எடுத்துகிட்டு வா, மண் எடுத்துகிட்டு வா அப்படின்னு பேசிகிட்டு இருக்குதுங்க. நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாரு. ஒரு நாள் ஈவினிங் போல் அரண்மனைக்கு போகிறார். உடனே அக்பர் பார்க்குறாரு, என்ன பீர்பால், வேலையெல்லாம் ஆரம்பித்தாச்சா? கட்டடம் கட்ட அரண்மனை எங்கே, மேகத்தில் வானத்தில் ஆரம்பிச்சாச்சான்னு கேட்கிறார். எல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன், எனக்கு ஒரு பெரிய ரூம் வேணுமே அப்படின்றார். அரண்மனையில் எனக்கு ஒரு பெரிய ரூம் தேவைப்படுதுன்னு. அதனால் என்ன, அந்த போர்க்கருவிகள்லாம், வாள் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம்ல, போர்க்கருவிகள், அது பெரிய ரூம் தான், அந்த ரூமை நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் க்ளீன் பண்ண சொல்கிறேன் அப்படின்ட்டாரு ராஜா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மறுநாள் அந்த ரூமெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு ராஜா. பீர்பால் என்ன பண்ணுறாரு, 100 கிளிகளையும் பிடிச்சி கொண்டு அந்த ரூமில் விடுறாரு. விட்டு கதை வடைச்சிட்டா அதுகளுக்கு உள்ள ப்ராக்டிஸ் நடக்குது. அதுக்கு பேசிக்கிட்டு இருக்குதுங்க, மண் கொண்டு வா, தண்ணி கொண்டு வா, செங்கலை கொண்டு வான்னு அதுக்கு பேசிக்கிட்டே இருக்குதுங்க. உடனே மறுநாள் ராஜாட்ட போகிறார். என்ன பீர்பால், நீங்கள் ரூம் கேட்டிங்களே, அதை நான் கொடுத்துட்டேன், என்ன பண்ணுறீங்கன்னு. இல்லை ராஜா, நீங்கள் வாங்க, உங்களை கூப்பிட்டுக்காக வந்திருக்கேன், வாங்க, இன்னும் வேலைலாம் நடக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை போய் திறக்கிறார். பார்த்தா 100 கிளிகள் பேசிக்கிட்டே இருக்குதுங்க. ராஜா முழிக்கிறார். என்ன பீர்பால், எதுக்கு இவ்வளோ 100 கிளி எதுக்கு பிடிச்சி கொண்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறார். அதுங்க பேசுகிறத நல்லா உன்னிப்பாக கேளுங்க ராஜா அப்படின்றார். ராஜா கேட்குறாரு, கிளிகள்லாம்
செங்கலை கொண்டு வா, தண்ணியை கொண்டு வா, சுண்ணாம்பை கொண்டு வா, மண்ணை கொண்டு வான்னு பேசிகிட்டு இருக்குதுங்க. என்ன பீர்பால் இது அப்படின்னு கேட்குறாரு. என்ன எப்படி கிளிகளால் எப்படி மண் செங்கல்லாம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதே தான் ராஜா, யாராவது ஆகாசத்தில் வானத்தில் போய் அரண்மனை கட்ட முடியுமா? அது மாதிரி தான் இதுவுமே. இவங்களால் எப்படி செங்கல் மண் கொண்டு வர முடியும்? அதே மாதிரி எப்படி நம்மளால் ஆகாசத்தில் போய் அரண்மனை கட்ட முடியும் அப்படின்னு பீர்பால் கேட்குறாரு. அப்போ தான் ராஜாவுக்கு புரிஞ்சிச்சு, அடடா நமக்கு டைரெக்டாக இதெல்லாம் கட்ட முடியாதுன்னு சொன்னால் நம்ம வருத்தப்படுவோமேனு கிளிகளை வச்சு பீர்பால் சொல்ல வைக்கிறாரு. கிளிகள் மூலமாக நமக்கு அதை சொல்கிறாரு அப்படின்னு ராஜாவுக்கு புரிஞ்சது, அக்பருக்கு புரிஞ்சது. ஒன்று எப்பயும் போல் பீர்பாலை ரொம்ப பாராட்டுறார். யாராவது ஆகாசத்தில் போய் அரண்மனை கட்ட முடியுமா? அதை பாரு எந்த விதமாக அந்த ராஜாவுக்கு புரிய வைக்கிறாருன்னு பாருங்கள். ஆச்சி நாளைக்கு உங்களுக்கு வேறொரு குட்டி கதையோடு வரேன்.